Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. விசிக கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் இப்போ 2 குதிரையில் சவாரி பண்ணிட்டு இருக்காரு. அதில் ஒரு குதிரையை ஓட்டி விட போகிறாரு அல்லது விரட்டி விட போகிறாருங்கிற தகவல் தான். ஒன்று விசிக வந்து தாவேக்கா மீதும் போக முடியல, திமுக மீதும் போக முடியலங்கிற நேரத்திலேயே ஒரே நேரத்தில் ரெட்டை குதிரை சவாரி பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ திமுக விட்டுட்டு புறப்பட தயாராகிட்டாருங்கிற தகவல் தான் காலையிலிருந்து பெரிய அளவில் பேசப்பட்டுட்டு வருது. தாவேக்கா அமைச்சரவையில் திருமாவளவன் இடம்பெற போகிறார், திருமாவளவனே இடம்பெற போகிறாருங்கிறாங்க. திருச்சி கிழக்கில் போட்டிடுறாரு, அங்கேருந்து இடம்பெற உறுதிப்பட சொல்கிறாங்க. திருமாவோட வாய்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா கட்சியோட வாய்ஸ் தான் திருமா பிரதிபலிக்கிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் கட்சிக்குள்ளேயே பல மேல்மட்ட நிர்வாகிகள்லாம் திமுகவோட கூட்டணி வேண்டாம், நமக்கு தாவேக்கால போய் சேர்ந்துடலாம். ஏன்னா வெளியிலிருந்து ஆதரவு ஓரளவுக்கு தான் கொடுக்க முடியும். ஆதரவையும் கொடுத்து அமைச்சராகணும் அப்படின்னா கூட்டணிக்குள்ளே போனால் மட்டும் தான் வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அதனால் திமுக கூட்டணி போதும், நம்ம தாவேக்காக்குள்ளே ஜாயின் பண்ணி நம்மளுக்கான அமைச்சர் பதவியை ஃபர்ஸ்ட் வாங்கிடலான்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க போல. முதல்ல வந்து வெளிப்படையாக வன்னியரசே சொன்னார், நாங்கள் தலைவருக்கு இன்சிஸ்ட் பண்ணோம். முதல்ல நீங்கள் சொன்னது போல வன்னியரசுக்கு தான் அமைச்சர் பதவி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுற சமயத்தில் தான் திருமாவே மீண்டும் போட்டி போட்டு திருச்சி கிழக்கில் வந்து போட்டி போட்டு ஜெயிச்சு அசம்பிளிக்குள்ளே வந்து அவர் அமைச்சராக்கிறது தான் திட்டம்னு சொல்லிட்டு இப்போ விசிகக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. அதை நோக்கி தான் விசிக நகர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ கூடிய விரைவில் திருச்சி கிழக்குக்கான இடைத்தேர்தல் கட்சி நடத்துறது எவ்வளோ பெரிய கஷ்டம், அதில் முடிவெடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆலோசனை முடிவு எடுக்கணும், நிர்வாகத்தில் இருக்கிறவங்க நிர்வாகிகள் ஆலோசனை முடிவு எடுக்கணும். நீங்கள் பேசாமல் சர்வசாதாரணமாக இந்த முடிவு எடுத்துட்டீங்க, அப்படி பேசுகிறீங்க இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறது திருமாவளவன். எவ்வளோ ஒரு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துட முடியாது, எல்லாத்தையும் ஆலோசித்து தான் முடிவு எடுக்க முடியும். சில அறிவுஜீவிகள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆமாம், அது எதனால் சொல்கிறாங்களான்னு தொடர்ந்து தடுமாற்றத்தை சந்திக்கிறார் திருமாவளவன். தடுமாறிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா எப்போ வந்து அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறேன் அப்படின்னு சொன்னாரோ, அப்புறம் அங்கிருந்து எப்போ பின்வாங்கினாரோ அப்போயிலிருந்து ஒரு தடுமாற்றம்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இந்த விமர்சனத்துக்கு அவர் இலக்காகிறாருங்கிற பார்வையும் இருக்குது. ரெண்டாவது, ரெட்டை குதிரை சவாரிங்கிறத தாண்டி எந்த குதிரை ஓடுற குதிரையாக இருக்கோ அதில் சவாரி பண்ணலாமா, அந்த இடத்த நோக்கி விசிக நகர்ந்துருச்சாங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. இவருக்கு இத்தனை நாள் வரைக்கும் என்ன குழப்பம்னா பல வெற்றிகளை சொல்லுவாங்கல்ல. இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் 4 இடங்கள் 4 எம்எல்ஏக்கள், இந்த சட்டமன்ற தேர்தலில் 2 எம்எல்ஏக்கள். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஓடுற குதிரையில் ஏறுறதுக்கு தான் அவங்களும் பார்ப்பாங்க. அவர் நினைக்கிறனாலும் அவர் கீழே இருக்கிற நிர்வாகிகள் அந்த ஆலோசனையை சொல்ல தான் செய்வாங்க. ஏங்க இப்போ நிலைமையை பாருங்கள், இப்போ மாறி போச்சு, நம்ம மாறலாம், நாளைக்கு திமுக வலுவாக வந்தது, திமுக கூட்டணி இன்னும் வலுவடைஞ்சதுன்னா வந்துக்கலாம், இதில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது, நம்ம என்ன ஏற்கனவே நம்ம என்ன கட்சி தொடங்கினதுலேருந்து திமுக கூட்டணி தான் இருக்கிறோமா, என்ன அதிமுகவோடையும் இருந்தோம், மக்கள் நல கூட்டணியிலும் இருந்தோம், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் மாறிக்கலாம்னு நிர்வாகிகள் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது போலனா இப்போ திருமாவளவனோட அடையாளமே வந்து அவரோட கொள்கை பிடிப்பு தான். இப்போ ஓடுற குதிரைன்னு சொல்கிறீங்களே, அந்த ஓடுற குதிரைக்கான 4 கால்கள் வந்து ஒரு கால் அதிமுகவால் குதிரை ஓடுது அப்படின்ற பட்சத்தில் அங்கே திருமாவால் ஸ்ட்ராங்காக அங்கே ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதிமுக பெருசாக அதுதான் இங்கே பெரிய விமர்சனம் எழுந்திருக்கு. ஒரு குதிரைக்கு 4 கால்ங்கிறாரு, அரசியல் குதிரைக்கு 16 கால்லாம் இருக்கு. பொய்கால் குதிரைன்றாரு. ஆமா, எப்போ வேணாலும் அந்த பொய்கால் குதிரை விழுந்துருங்கிறாரு. இதில் இன்னொரு விஷயமும் பேசுகிறாங்கண்ணா. இப்போ விசிக வந்து ஒரு முடிவு எடுக்குது, திமுகவோட போகுது அப்படின்னா அதில் ஒரு அணியினர் வந்து தாவேக்காவோட சேர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. முக்கியமான முகங்கள், ஆமாம், திருமாவோட தளபதியாக அறியப்பட்டவங்க, பல விஷயங்களில் போராடினவங்க, அதில் முன்னாள் எம்எல்ஏ கூட பேர் அடிபடுது, பேர் சொல்ல வேண்டாம், ஆனால் அவருமே தாவேக்காவை நோக்கி நகர்கிறாருங்கிற தகவல் வருது. ஒருவேளை தாவேக்கா நோக்கி போகிறார் அப்படின்னா திமுகவுக்கு நகர்றதுக்கு ஒரு அணி தயாராக இருக்குது. இந்த நெருக்கடிகளையும் திரும்ப சமாளித்து இதுலேருந்து எப்படி இதெல்லாம் சரி பண்ணுறதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் எடுத்துக்கிறாரு, இவ்வளோ யோசனைக்கு உள்ளாகிறார் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. இப்போ அதுவும் இல்லாமல் ஆதவர்ஜன் அவர் வெளிப்படையாக அழைப்பு கொடுத்துருக்காரு, வாங்க அமைச்சரவையில் சேர்ந்துக்கலாம், வந்து என்னது சந்தோஷமான குடும்பம் மாதிரி ஒரு அமைச்சரவை இருக்கணும்னு விஜய் விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு, அழைச்சிருந்தாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் தனிப்பட்ட முறையில் திருமாவளவன் வந்து ஆதவர்ஜனோட சந்தித்து பேச்சுவார்த்தை பண்ணாங்களாம். இந்த மாதிரி நாங்கள் வந்து அமைச்சரவைக்கு வர மாதிரி இருக்கோம்னு சொல்லிட்டு பேசப்பட்டதாக சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உறுதியும் தெரில. அப்போவே அதற்கான விதையை வந்து திருமாவளவன் போட்டார், நாங்கள் வரதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் திமுகவிலிருந்து வெளியேறதற்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் வேணும். அந்த காரணத்தை என்ன சொல்கிறாங்க
அப்படின்னா கட்சிக்குள்ள கிட்டத்தட்ட 80% நிர்வாகிகள் வந்து முடிவு எடுத்துட்டாங்க திமுக கூட்டணி வேண்டாம். அந்த முடிவை முன்னிறுத்தி தான் திரும்ப வந்து ஒரு ஸ்ட்ராங்கான முடிவை வந்து கூடிய சீக்கிரம் எடுத்து சொல்ற மாதிரி விடுதலை சிறுத்தையில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள், அது முகம் தெரிந்த நிர்வாகிகள் வந்து தாவேக்கால போய் சேர்றதுக்கு முன்னாடி இவங்களா போய் சேர்ந்துறது நல்லதுன்னு கூட சில முடிவு எடுத்துருக்கலாம். இப்போ அங்கே இருக்கிறவங்களே நாம ஏன் விசிகாவில் இருந்து நேராக விசிகா மூலியமாக அதில் போய் கூட்டணி இருந்துக்கிட்டு அதில் நம்ம போய் அடுத்து நடக்கிற உள்ளாட்சி தேர்தலில் வாய்ப்பு கட்டிக்கிட்டு எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு தாவைக்காலே சேர்ந்துட்டோம்னா நாமளாம் நமக்கான உள்ளாட்சி தேர்தலில் இடங்களை வாங்கிக்கலாம் அப்படிலாம் நினைப்பாங்கல்ல. ஆனால் இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா, இப்போ ஆதவர்ஜன் எனக்கு பேட்டி கொடுத்தாருல, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது தாவேக்காக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, சிக்கல் தெளிவின்மை எப்படி வேணா சொல்லலாம். இது சிக்கல் என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு, காங்கிரஸ், விசிகா, IUML இவங்கள்ட்ட பல பேர் வந்து எங்களோட சேர்ந்து அமைச்சராக போறாங்க, நாளைக்கு அமைச்சரவை விரிவாக்கம் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லையா. அது மட்டும் இல்லாமல் எதற்காக தாவேக்கா வந்து இன்னும் அதிமுக இடத்துல ஒரு தெளிவான முடிவு எடுக்காம இருக்காங்கன்ற ஒரு குழப்பம் இருக்கு. அப்போ அதிமுகவோட ஆதரவு தாவேக்கா கேட்டாங்க அப்படின்னா, ஏற்கனவே சிபிஎம் செக்ரட்டரி சண்முகம் இருக்கார்ல, அவர் சொல்லிட்டார், நீங்க அதிமுகவோட சப்போர்ட் கேட்டீங்க அப்படின்னா நாங்க வந்து முடிவை வந்து மறுபரிசீலனை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இப்போ தாவேக்காவிட்டு இருக்கக்கூடிய ஒரு தெளிவின்மையே அதுதான், அதிமுகவை கொண்டு வரதா வேண்டாமா. ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு, சிவி சண்முகம் தரப்புக்கு நாங்க வந்து ஆதரவு அளிப்போம், சட்ட சிக்கல் வந்தாலும் அவங்க சந்திக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இப்போ அதிமுக கொண்டு வரதா வேண்டாமா, இல்ல அதிமுகவை காரணம் காட்டி இப்படிப்பட்ட ஏற்கனவே ஆதரவு வந்து இழந்துருவோமா அப்படின்ற சந்தேகத்தோட தான் தாவேக்கா அந்த விஷயத்தை அணுகிட்டு இருக்காங்க. நாளை தினம் வந்து அவரே சொல்ற IUML வந்து வருவாங்க. IUML தலைவர் காதர் மொய்தீன் வந்து பேசுற டைம் வரைக்கும் அபிஷியலா சொல்லல உண்மையிலேயே அமைச்சரவை இடம் பெற போறோமா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஒரு தெளிவின்மையை அழைப்பு கொடுக்குறாரு, அது பரிசீலிக்கணும் அவங்க கட்சி தலைவர்களோட முன்னாடி இந்த தெளிவின்மையை ஃபர்ஸ்ட் தாவேக்கா சார்ட் அவுட் பண்ணா மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும், யாரெல்லாம் வருவாங்க. இப்போ ஏற்கனவே 10 பேர் பதவி ஏத்துக்கிட்டாங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா 35 பேர் அமைச்சர் ஆகலாம், 10 பேர் பதவி இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறது அப்படின்னா ஒரு 25 MLAக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க, அவங்க அமைச்சரவையில் பங்கு பெறுவாங்களா இல்லையாங்கிறது தெரியல இன்னும், அது நாளைக்கு தான் தெரியும் இல்லையா. நீங்களே இப்போ இங்கே நீங்களே இந்த அளவு யோசிக்கிறீங்க அப்படின்னா 25 MLA வச்சிருக்கிற சிவி சண்முகம் எப்படி யோசிப்பார், அரசியல்வாதிகள்லாம் சொல்ல வேணும், 108 MLA வச்சிருக்கிற விஜய் எப்படி யோசிப்பார், இதையெல்லாம் தாண்டி செங்கோட்டையன் எப்படி யோசிச்சிருப்பார், இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்வர் இல்லாமல் 33 பேர், அதில் 9 பேர் அமைச்சர் ஆகிட்டாங்களா, அமைச்சர் ஆகிட்டாங்க, மீதி 24 பேர், 2 பேர் காங்கிரஸ், மீதி 22. இப்போ நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் வெளியில் தகவல் பரவுற வரைக்கும் 5 பேர் அதிமுக கொடுக்கலாம் அந்த மாதிரி பேசப்படுது. மீதி அது என்னன்னு தெரியல. ஓகே, அது 5 பேர், மீதி 17 இருக்குது. அது டிவிகேவுக்கா இல்லை நீங்கள் ஏற்கனவே பேசுகிற மாதிரி விசிகாவுக்கு 2, IUMLக்கு 2. விசிகாவுக்கு ஒன்று வச்சுக்கலாம், IUMLக்கு ஒன்று வச்சுக்கலாம். சரி, ஏதோ 17 தெரியல, விசிகாவுக்கு ஒன்றா அவங்களுக்கு என்னன்னு கணக்கு போடுற மாதிரி மேக்ஸிமம் நம்பர்ஸ் தான் பேசுகிறோம் நம்ம, இதுதான் நடக்கும். இப்போ அதிமுக தான் இப்போ உங்களுக்கு கேள்விக்குறி. இப்போ அதிமுக வந்தால் சண்முகம் வந்து மறுபரிசீலனை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரோட ஆதரவு வழக்கிட்டாலும் தாவேக்காக்கு ஆபத்து இருக்காது. ஏன்னா அதிமுகவோட MLAக்கள் ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. விஜய் அப்படி பார்க்கத்தாலும் இங்கே எடப்பாடி நான் வந்து ஆளுநரை பார்க்க போறேன் அப்படின்லாம் சொல்றாரு, அந்த சிக்கல்லாம் இருக்குல்ல. ஆமா, இப்போ எப்படி வேணாலும் நடக்கலாம். இப்போ டிவிகே சார்பாக ஒரு 5 MLAக்களை வந்து இப்போ அமைச்சரவையில் பங்கு பெற வைக்கிறது, அவங்க அமைச்சராக இருப்பாங்க. அதை ஆக்டிவ் பண்ணுறது எல்லாமே அதிமுகவை சேர்ந்த ஒரு முக்கிய அந்த 5 பேராக இருப்பாங்க. அப்படி கூட இருக்கலாம். அந்த மாதிரி கூட அவங்க அண்டர்ஸ்டாண்ட் அந்த ஒரு 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 பேச்சுவார்த்தை கூட வாய்மொழியில் கூட பேசிக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். அழகு கடந்த காலங்களில் நடந்திருக்குல்ல, இப்போ சொல்ல வேண்டாம், கடந்த காலங்களில் நடந்திருக்கு, அந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு செய்தியில் வெளியாகுது. யூகிச்சிங்க, அவ்வளோதான். இல்லைண்ணா, நீங்கள் சொல்கிறது விசிலில் நின்று MLAவாகி தாவேக்காவில் அமைச்சராகிறவங்க இந்த மாதிரி இவங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க அதிமுககாரங்களுக்கு. ஆமா, ஏன்னா நாங்கள் 25 பேர் லம்ப ஆதரவு தெரிவிக்கிறோம்ல. ஓஹோ, அந்த ஆதரவுக்கு பிரதிபலன் ஏதாவது வேணும்ல, வெளிப்படையாக பண்ண முடியாது, பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனு அந்த மாதிரி கூட இருக்கலாம்ல. ஒரு நல்ல ஐடியாவே இருக்கு என்ன, ஏன்னா இப்படி போயிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, சட்டப்படி இல்லை, எடப்பாடி ஆளுநருக்கு போக முடியாது. ஆமா, ஒன்றும் பண்ண முடியாது. கூட்டணிகள் தலைவர்களும் ஒன்றும் பெருசாக இப்போ இந்த பேசணும் அந்த மாதிரியும் இருக்காது, இந்த மாதிரி இருக்காதுல்ல, இந்த மாதிரி இருக்கும். ஒருத்தர் அன்அபிஷியல் மினிஸ்டர் ஒருத்தர் அப்படிதான் வச்சுக்கணும். நம்ம பின்னாடி இருந்து இவங்க பார்த்துப்பாங்க, தேவையான செஞ்சு கொடுத்துப்பாங்க, அந்த மாதிரி கூட ஆலோசனை இப்படி ரன் பண்ணலாம், இப்படி போகலாம், இப்படி வரலாம், இப்படி போகலாம் எல்லாமே சொல்லுவாங்க, அவங்க செஞ்சுக்குவாங்க. இவங்களும் அனுபவம் இல்லாதவங்க இங்கே இருக்கிறவங்க பூரா. இப்போ பாருங்கள், இப்போ 2 தொழில் வந்து நம்ம தமிழ்நாட்டை விட்டு போயிடுச்சு,
அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆமாம், ராயல் என்ஃபீல்டுன்னு ஒன்று எல்லா கட்டமைப்பும் ஏற்படுத்தி வச்சுருந்தோம். இவங்க வந்து அது வந்து அக்கறை செலுத்தலை, ஒரு போதிய கவனம் செலுத்தலை, அதை பற்றியே கண்டுக்காமல் இருக்கிறனால 2 தொழிலில் வந்து நிறுவனங்களும் அங்கே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இது மேலே போயிட்டே இருந்ததுன்னா புதுசாக வரவங்களுக்கு எந்த அனுபவம் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அதனால் இந்த மாதிரி கூட செய்யலாம். இதுவும் ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு. இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான். அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடியே வந்து விஜய் வந்து யாரோட கூட்டணி வைக்கக்கூடாது, கூட்டணி வச்சார் அப்படின்னா அவரோட அரசியல் ஃபியூச்சர் வந்து பெருசாக கேள்விக்குறி ஆயிரும்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் பேசினாங்க. கூட்டணி இல்லாமல் வந்தால் தான் அவருக்கான இண்டிபெண்டன்ட் ஓட் பேங்க் வந்து தெளிவாக தெரியும்னு சொன்னாங்க. அதனால தான் பெருசாக ஒரு கூட்டணி மேலே விருப்பம் காட்டல, தனித்து போட்டி போட்டார். எல்லாரும் எதிர்பார்க்காத மாதிரி அவர் வந்து ஒரு தனிப்பெரும் கட்சியாக வந்துட்டார். இப்போ அவரோட அந்த இண்டிபெண்டன்ஸியை வந்து அவர் இது பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி பேக் அண்டில் வந்து எல்லாத்துக்கும் அக்சஸ் கொடுக்காம அவரு கையில் கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான் அவரோட ஆட்சியாக தெரியும் நமக்கு. ஏன்னா இது வரைக்கும் யூபி எல்லாம் பார்த்தோம்ல, காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி இருக்கும்போது 70% காங்கிரஸ் தான் அமைச்சராக இருப்பாங்க, பாக்கி 30% தான் கூட்டணி கட்சிகள் விட்டு கொடுப்பாங்க. இப்போ அதே மாதிரி தாவேக்கா வந்து ஒரு 70% நம்ம கையில் வச்சுக்கிட்டு இப்போ காங்கிரஸ் 2, இப்போ அதிமுக 5 அவங்க சொன்னாங்க. தகவல் வெளியாக இருக்குது 5. இல்லை, அஃபிஷியலாக இப்படி இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற கணக்குப்படி அன்அஃபிஷியலாக வந்து அதிமுக காரங்களே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வந்து விஜய்க்கு எந்த அளவுக்கு அவரோட ஆட்சியை வந்து கமாண்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி. என்ன கேட்டா, விஜய் அதிமுக கூட டிபெண்ட் பண்ணிருக்கலாம், தாவேக்கா டிபெண்ட் பண்றதுதான் கஷ்டம். ஏன்னா அதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ நீங்க அந்த 2 ஃபீல்டு சொல்ல இந்த இப்போ நம்ம அனுபவம் இல்லாம தொழில்துறை போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இதே அனுபவம் அவங்க இருந்ததுன்னா ஏதோ ஒன்று செஞ்சிருப்பாங்க. அதுதான். ரெண்டாவது, ஒருவேளை தொழில்துறை அமைச்சராக செங்கோட்டை வந்தா விட்டுருப்பாரு, விட்டுருக்க மாட்டாரு. இல்லை, இன்னைக்கு சங்கரன் கோவில்ல மருத்துவர் அணி தான், தாவேக்காவோட மருத்துவர் அணியில் இருக்கிற ஒரு பெண் வந்து போயிட்டு ஜிஹெச்ல போயிட்டு ஆய்வு பண்றாங்க. அரசு சார்ந்த எந்த பொறுப்பும் கிடையாது, கட்சி மருத்துவர். ஆமா, கட்சியில் இருக்கக்கூடிய மருத்துவர் அணி. அப்போ இது வந்து அனுபவம் இல்லாதனால நடக்கிறது தானே. இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து எனக்கு சந்தேகம் இருக்கு. அனுபவம் இல்லாமல் இல்லை, நம்ம ஆட்சி தான் ரீல்ஸ் போடலாம், ரீல்ஸ் எடுத்து போடுவோம், அதில் தான் போயிருப்பாங்களே தவிர அவங்களுக்கு வந்து அனுபவம் இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி சொல்றது. இதே மாதிரி ஒரு சம்பவம் திமுக அதிமுகல மருத்துவர் அணி போயிட்டு ஆய்வு பண்ணுமா? அவங்களுக்கு தெரியும், பேசிக்கா இது பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஆனா பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, விஜய் கையில லகான் இருந்தா அதெல்லாம் நடக்காது. விஜய் இன்னும் முழுசா லகான் எடுக்கல இல்ல. ஏன்னா டெண்டர் முறைகேடு நேத்து வந்து சொன்னாங்க, அது நேத்துலாம் இல்லன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 2 அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. முறைகேடு இல்லாம சஸ்பெண்ட் பண்ண போறது இல்ல. அப்ப முறைகேடு நடந்திருக்கிறது அப்படிங்கறது தாவேக்கா அரசு ஒப்புக்குது. அப்ப இதுதான் தூய ஆட்சியா அப்படிங்கிற கேள்விகளை திமுக போன்ற எதிர்கட்சிகள் தொடர்ந்து எழுப்ப தொடங்கிட்டாங்க. ரெண்டாவது, திருமாவகாரத்துல நம்ம பேசுறப்ப அவர் வந்து ஏன் வந்து திருமாவை அமைச்சராகணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, வன்னியரசு அமைச்சராயிட்டா அதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு குரல் கட்சிக்குள்ளேயே இருக்கு. அவர் வந்து அமைச்சராகக்கூடாதுன்னு அவருக்கு எதிரான லாபி ஒன்று. இன்னொன்று, ஜோதிமணி காங்கிரஸ்காரர், அவரை எப்படியாச்சும் அமைச்சராகணும்னு அவர் ஆசைப்பட்டாலும் இவங்க விட மாட்டாங்க. ஏன்னா இத்தனை நாள் உழைச்சிருக்காங்க, பல பேருக்கு எம்எல்ஏ சீட்டு தரப்படலை. அந்த கோபம், அந்த ஆற்றாமை கட்சிக்குள்ளே இருக்கு. அப்போ இதெல்லாம் சரி பண்ணணும்னா திரும்ப அமைச்சராக தான் விசிகாவுக்கு நல்ல முடிவுன்னு பார்க்குறாங்க. அப்படின்னா திருச்சி இடைத்தேர்தலில் நின்று போட்டிக்கிட்டா திரும்ப அமைச்சராகலாம். ஆனால் அது இன்னொரு சிக்கல் என்னன்னா, தலித் வாக்குகள்ங்கிறது ஆல்ரெடி விஜய்க்கு தான் வந்திருக்கு. திருமாவனுடைய வாக்கு வங்கி திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை, அதுக்கு பதிலாக விஜய்க்கு போயிருக்குங்கிற ஒரு பார்வை இருக்கு. அப்போ இவர் போயிட்டாருன்னா அந்த வாக்கு வங்கியோட எதிர்காலம் என்னவாகும்? இப்போ நம்ம அலிமல் புகாரி போயிட்டு எடுத்து இப்போ என்ன சொன்னார், அவர் வந்து வேல்முருகன்ட்டு நான் இருந்தேன், அவர் காங்கிரஸ்க்கு மறைமுகமாக ஆதரவு கொடுக்க சொன்னார், நம்ம ஏன் இங்கேருந்து அங்கே போகணும், டேரெக்டாக அங்கே போயிட்டேங்கிறாரு. அப்போ அது இங்கே ஒர்க் அவுட் ஆகும்ல, நம்ம ஏன் திருமா மூலமாக விஜய் ஆதரிக்கலாம்? இப்போ யாரோ சொன்னாங்க, இப்போ டிவிகேவுக்கு தலித் ஓட்டுகள் மட்டும்தான் போதுன்னு ஒரு மாயத்தை உண்டாக்குறீங்க. மற்ற கட்சியிலேருந்து போகலையா, மற்ற சமூகத்திலேருந்து போகலையா? நீங்கள் இந்த ரீல்ஸு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயும் பாருங்கள், இந்த சோஷியல் மீடியாவில் பாருங்கள், விசிலுக்கு ஆதரவு தெரிவிச்சவங்க மற்ற எல்லா சமூகத்திலும் தான் இருக்கிறாங்க. எல்லா சமூகத்திலும் இருக்கிறாங்க, எல்லா அமைச்சர் வீட்லையும் இருக்கிறாங்க, எல்லா சமூகத்திலும் இருக்காங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தலித் மட்டும்தான் வாக்கு வங்கி மட்டும்தான் போயிருக்குங்கிறது ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. திருமா பத்தி பேசும்போது அவரோட பேச பத்தி பேச அவருடைய வாக்கு வங்கி எங்க பலமா இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் சேதத்தை சந்திச்சிருக்காங்க. இப்ப பாமக எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கொங்கு, திமுக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய டெல்டா, இங்க எல்லாம் பெரிய சேதத்தை அவங்க சந்திக்கல. ஆனா எங்கெல்லாம் விசிக ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த இடங்கள்ல பெரும்பான்மையான வாக்கு வங்கி மாறி இருக்கு. திருமாவே சொல்றாரு, சிறுபான்மையினுடைய வாக்கு வங்கிகள் தாவேக்கா நோக்கி நகர்ந்திருக்கு, திமுகவுக்கு போலன்னு. விசிகாவினர் பேசும்பொழுது சொல்றாங்க தலித்துகள் பலரும் வந்து அங்கே வாக்களிச்சிருக்காங்க. ரெண்டாவது ஆதவர்ஜனரே சொன்னது தானே, திருமாவோட சேர்ந்து 20 பேர் தான் விசிகால இருக்காங்க, மற்ற எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க, கட்சியே தாவேக்கோட போயிடுச்சுங்கிறாங்க. விசிகா டைரக்டா தாவேக்கோட கூட்டணி வச்சா அவர் சொல்றது உண்மையாயிடுமே, திருமாவும் சேர்ந்து இப்போ வந்துட்டாருங்கிற மாதிரி தானே ஆயிடும். இப்போ அந்த நெருடல்கள் சிக்கல்கள்லாம் இருக்கா
அதை எப்படி திரும்ப கையாள போகிறாருங்கிறது பார்க்கணும். ரெண்டாவது திமுக அதை எப்படி பார்க்குது, திமுக ஒருவேளை திரும்ப அமைச்சரவை போயிட்டாருன்னா அஃபீஷியலாக திமுகவோட கூட்டணியை உடச்சுக்கிட்டாருன்னு தான் அர்த்தம். அப்புறம் மறுபடியும் இந்தியா கூட்டணிங்கிறது திருச்சி கிழக்கில் அவர் நிற்க போகிறதா அவங்க சொல்கிறாங்க, மகேஷ் அங்கே நிற்க போகிறதா அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா கடுமையாக தானே இருக்கும். ஆமாம், அதில் வந்து இப்போ அன்பில் மகேஷ் திரும்ப எதிர்த்துனா விஜய் வந்து தலித்துகளுக்கு ஆதரவானவராகவும் திமுக வந்து எதிராகவும் அப்படி ஒரு போட்டியும் நடக்கும். இப்போ வந்து விஜய் வந்து ஸ்ட்ராங்கா பிரச்சாரம் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்து காவல்துறை அவர் கையில் இருக்கு. முன்னாடி வந்து திமுக அரசு பழி சொல்லிட்டு இருந்தாரு, என்ன வந்து பிரச்சாரம் பண்ண தடை பண்றாங்க அப்படின்ட்டு. இப்போ திருச்சி கிழக்குல பிரச்சாரம் பண்ணாட்டினாலும் இடைத்தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி ஆதரவாக தான் இருக்கும். காவல்துறை அவர் கையில் இருக்கு. ஆனா எங்க போயிருக்காரு இந்த 15 நாள்ல பாருங்க, ஆபீஸ் வீடு தான் போறாரு. ஒரு இது வந்து கார்பரேட் கம்பெனி மாதிரி பார்க்குறாங்க. காலைல 9 மணிக்கு வரணும், சாயந்தரம் 5 மணிக்கு போகணும்னு. கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த எல்லா முதல்வர்களும் காலையில் 4 மணிக்கு கூட போயிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. திடீர்னு ஃபீல்டுக்கு போவாங்க, அங்கே மழை வெள்ளம் அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனைனா பார்ப்பாங்க, அந்த ஆய்வுகள்லாம் நடத்துவாங்க. இந்த காலைல வந்துட்டு போகிறதுக்குள்ளன்னா இப்போ 6 மணிக்கு ஏதாச்சும் நடந்தால் சிஎம் இங்கே இருக்க மாட்டாரா, 7 மணிக்கு நடந்தால் சிஎம் போக மாட்டாராங்க. அதை பற்றி விசாரிச்சு என்ன சொல்கிறாங்க, இன்னும் அமைச்சரவை இப்போ பிரித்து இன்னும் கொடுக்கல. இப்போ 9 பேர் தான் கொடுத்துருக்குறாங்க. முழுமையாக எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்தந்த துறையை வந்து அந்தந்த துறையை ஒப்படைச்சிட்டா சில விஷயங்கள்ல இவர் அப்புறம் தலையிடாமல் இருக்கலாம், கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவார். அதுக்காக தான் அந்த மாதிரி போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆமாம், இது ரொம்ப முன்னாடியே தான் அந்த விமர்சனம் வந்தாலும் விமர்சிக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. டெண்டர் ஊழல், குதிரை பேரம் இதெல்லாம் வரும் பொழுது எதிர்கட்சிகள் வேடிக்கை பார்க்க முடியாது இல்ல. அழகா ஒரு அல்வா மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அவங்க அரசியல் தான் பண்ண நினைப்பாங்க. ஆல்ரெடி ஸ்டாலின் சொல்வார்ல, அவியலா பண்ண முடியாது, எதிர்கட்சி அரசியல் தான் பண்ணும் பாரு. இப்போ இவர் அழகு சொல்கிறாருலண்ணா, இப்போ இதுலேயே எனக்கு என்ன வருது அப்படின்னா, இப்போ கரூரில் ஒரு 19 அதிகாரிகளை கூண்டோட மாற்றிருக்காங்க. அந்த ஏடிஎஸ்பி டிஎஸ்பி செல்வராஜ், அப்புறம் அந்த வழக்கு விசாரித்து வழக்கு பதிவு பண்ண மணிவண்ணன், அந்த கரூர் 41 பேர் இறந்ததில் இவங்க எல்லாரையும் கூண்டோட டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த வழக்கு பதிவு இந்த நிலைமையெல்லாம் இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்னு பார்க்கணும். ஒன்று சிபிஐக்கு போனால் நல்லது நடக்குன்னு சொன்னாங்க. தமிழக அரசு நியமித்து அஸ்ரா கார்க்கை இவங்க உளவு பிரிவு தலைவராக போட்டிருக்காங்க. ஆனால் அஸ்ரா கார்க்கு வந்து சஸ்பெண்ட் கிடையாது, இவங்களுக்கு தான் அந்த அதிகாரிகளுக்கு சஸ்பெண்ட். அப்போ இவங்க மட்டும் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இதில் உண்மையிலேயே விஜய் அக்கறையாக இருக்காரு, ஆர்வமாக இருக்கார், 41 பேர் மரணத்துக்கு உரிய தீர்வு கிடைக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு நினச்சா இவர் சிபிஐக்குள்ளே போகணும். ஏன்னா சிபிஐ என்ன சொல்லிட்டு வந்தார், நான் பொங்கலுக்கு போகிறேன், லீவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். இப்போ எல்லாமே ரூட் கிளியர் ஆகிடுச்சு. அவர் வந்து அவராகவே போய் சிபிஐட்ட போயிட்டு ஆஜராக இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாருன்னா அந்த மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். வெறுமனே அந்த அதிகாரிகளை மட்டும் பழி வாங்கி என்ன நடக்க போகுது? இவர் சொன்னபடி செந்தில் பாலாஜி தான் தவறுன்னா இவர் அரசு தான் நடக்குது. இப்போ இவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ செந்தில் பாலாஜி மேலே நடவடிக்கை எடுக்கலாம்ல, அப்போ அதில் என்ன தயக்கம் அப்படிங்கிறதையும் கேட்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இன்னைக்கு ஆதவ ஒரிஜினா அழைப்பு விடுறாருல திருமாக்கு, திருமா உடனே நன்றி தெரிவிக்கிறார். எங்களுக்கு நாங்கள் வந்து ஆலோசனை முடிவு பண்ண சொல்கிறாரு இல்லையா. ஆதவ ஒரிஜினா மட்டும் இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவரோட டாக்கிங் பாயிண்ட் நல்லா கிடச்சிச்சுன்னா தாவேக்காவுக்கு. என்ன டாக்கிங் பாயிண்ட் அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் பேச்சுவார்த்தை பண்ணாங்க. அந்த ஒரு டாக்கிங் பாயிண்ட்டை வந்து தாவேகா கட்சியினர் வந்து இன்னும் பல வருஷத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த பொலிட்டிக்கல் மைலேஜ் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா திமுக அதிமுக பேச்சுவார்த்தை பண்ணது வந்து இங்கே மோஸ்ட்லி யாருக்கும் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா கொள்கை ரீதியாக தமிழ்நாட்டு மக்கள் தாவேகா அதிமுக பேச்சுவார்த்தை பண்ணுறது விரும்புகிறாங்களா? அதுக்கும் பெரிய எதிர்ப்பு கிளம்புதில்லை. நீங்கள் எதுக்காக அதிமுக கூட்டணி வைக்கணும், அங்கேயே பல ஊழல் அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்களோட எதிர்ப்பு சரிங்கன்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா, ஆதவர்ஜன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதிமுக எடப்பாடி பழனிசாமி வந்து பின்வாசல் வரியாக வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். பல அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின்கிட்ட பேசினது தற்கொலைக்கு சமம்னு சொல்லிட்டு பல பேர் நினச்சாங்க. அதனால தான் சிவி சண்முகம்லாம் உடச்சிட்டு இந்த பக்கம் வராரு. சிவி சண்முகம் வந்து அவங்களோட இதில் நாங்கள் தோழமையோடு இருப்போம், அவர் எந்த விதமான சட்ட சிக்கல் சந்திச்சாலும் அவர் அதில் மீண்டு வருவாருன்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. அப்போ ஆதவர்ஜனா ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, சிவி சண்முகம் தலைமையிலான இருக்கக்கூடிய அதிமுகவை தான் அவங்க அங்கீகரிச்சிருக்காங்க தாவேகா அதிமுக கட்சியை பண்ணிட்டு. எடப்பாடி பழனிசாமி பெருசாக அங்கீகரிக்கல, ஆனால் பார்க்கல. ஏன்னா நேத்திக்கு அந்த கூட்டம் போட்டாங்க எடப்பாடி பழனிசாமி, அதிலே முடிவு பண்ணிட்டாங்க போல் இருக்கு, அந்த 25 எம்எல்ஏக்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க போல. அந்த நடவடிக்கை என்பது நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ண போறாங்களா இல்லை ஆளுநர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. இன்னும் சபாநாயகரே அங்கீகரிக்கல ஃபர்ஸ்ட் யார் கொறடா அப்படின்றத. இந்த சிக்கல் இருக்கிற சமயத்தில் இவ்வளோ சிக்கல் வச்சுக்கிட்டு எப்படி வந்து தாவேகா ரிஸ்க் எடுத்து அதிமுகவோட அந்த ஒரு அணியை மட்டும் கூப்பிட்டு அமைச்சரவையில் இடம் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான். திடீர்னு எடப்பாடி பழனிசாமி போட்ட கேஸுக்கு ஆதரவாக நீதிமன்றம் வந்து தகுதி நீக்கம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தகுதி நீக்கம் பண்ண போடுவாங்க. அப்போ அமைச்சரவையிலேயே பெரிய ஒரு சிக்கல் என்பது ஏற்படும். அப்போ இத்தனை குழப்பங்கள் இருக்க மத்தியில் ஆதவர்ஜனா தகுதி நீக்கமே பண்ணாலும் யார் என்னன்னே தெரியாத வேட்பாளர்லாம் ஜெயிச்சுட்டு வரப்ப இவங்க விசில் நின்று ஜெயிக்கலாம். அப்போ அமைச்சரா இருக்கும்போது அமைச்சர் பொதுக்குழு கூட்டுங்கிறாங்களே. இப்போ
நீங்கள் ஆளுநர்கிட்ட போனாலும் சி சண்முகம் அதுக்கான வாதத்தை வச்சுட்டு ரெடியாக இருப்பார்ல. ரெடியாக இருப்பார். கொரோடா இவர் தான் பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர் யாருன்னு பொதுச் செயலாளர் வந்து யாரை கொரோடா போடுறாங்களோ அவங்க தான் அஃபிஷியல் கொரோடா அங்கீகரிக்கப்படணும். அந்த ஒரு பாயிண்ட் எடப்பாடி பழனிசாமி வச்சு கோர்ட்டில் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா கொரோடா உத்தரவை மீறி இவங்களாம் வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்லும் போது அந்த வாதம் எடுப்பொருன்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. அப்போ அந்த வாதம் எடப்பாடி பழனிசாமி ப்ளஸ்ஸாக போச்சு அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸாக போக வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்களை அமைச்சராக கூப்பிட்டுட்டு உடனே வந்து ஒரு சிக்கலை சந்திக்கணுமா அப்படின்ற ஒரு புரிஞ்சதுதான். ஆமாம், அது ஒன்று ஆளுநர் கண்டிப்பாக இவங்க ஆதரவு தெரிவிப்பாங்க. யார் சிவி சண்முகம் ஆதரவு தெரிவிப்பாங்க. இவங்க வந்து அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி சபாநாயகர் முடிவு அதுக்கப்புறம் ஆளுநர்கிட்ட போவார். அப்படி இல்லைன்னா நீதிமன்றத்துக்கு நடுவார் எடப்பாடி பழனிசாமி. அதனால தான் அவர் இருக்கிறாரு. ஏன்னா நீக்கிறதுனா சொல்லிட்டு நீக்கினதுக்கு பூரா அடுத்தடுத்த பதவியை இவர் போட்டுகிட்டே வர்றாரு. பதவி வாங்கினவங்க பூரா பதவி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நேரம் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு நன்றி தெரிவிச்சுட்டு நேற்று வந்து அவர் தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுட்டாங்க. இதில் எந்த 2 பேருக்கும் போகாமல் குழப்பத்தில் இருக்கிறது ஜெயக்குமார் மட்டும்தான். என்ன முடிவு எடுக்க போறதுன்னு அவருக்கும் தெரியல. தோல்வியே அவரால் நேரம் ஜீரணிக்க முடியாம அவர் இன்னும் அதுல இருந்து மீண்டு வரல. பழைய போட்டோலாம் எடுத்து போட்டு பழைய நினைவுகளை நீந்திட்டு இருக்காரு. ஏன்னா அவர் கனவுல கூட நினைக்கல. தோல்வியை கனவுல கூட அவர் நினைச்சே பார்க்கல. இந்த எலெக்ஷன்ல 2026 எலெக்ஷன்ல அதுவும் தொடர்ந்து 2வது முறை தோல்வி அவரோட நினைச்சே பார்க்கல. அவர் மண்ணுன்னு சொல்லிட்டு அவரு காலி பண்ணிட்டாங்க. ஆப்போசிட்ல வேட்பாளர்லாம் பார்த்துட்டு அதீத நம்பிக்கையில் இருந்தார். அவர் அதீத நம்பிக்கையில் இருந்தார். வெற்றி தான் அப்படின்னு அவர் மட்டும்தான் போகல. அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு சொல்ல தெரியல. அவர் இப்போ இதில் வந்து பிரிஞ்சது தான் இனிமேல் ஒட்டாது அப்படிங்கிறது வந்து எப்படின்னா இன்னைக்கு போர்வால் அப்படிங்கிற நாளிதழ் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே நமது எம்ஜிஆர் இருந்தது. அது பிரச்சனை இல்லை. இவரு தூக்கிட்டு போயிட்டாரு தினகரன். இது ஏன் பத்திரிக்கை அப்போ தூக்கிட்டு போயிட்டாரு. இப்போ அடுத்தது நமுதம்மான வந்தது. நமுதம்மா கிட்ட பிரச்சனை வந்தோன்னே இப்போ இது என்னதுன்னு அவர் தூக்கிட்டு போயிட்டாரு வேலுமணி. ஒன்றுமே இல்லை. நமது எடப்பாடியார்னு வைக்க வேண்டியது. எடப்பாடியார் போர்வால்னு வச்சுட்டாரு. வைகோ வச்சுக்க மாட்டாரு. அவர் தான் திராவிட இயக்க போர்வால்பாங்க. இவர் வச்சிருக்காரு. அவர் புரட்சி தமிழரும் பிரச்சனையா இருக்கு, போர்வாலும் பிரச்சனையா இருக்கு. ஆமா, எல்லாமே இன்னொரு பேர்ல தான் இருக்கு. சத்யராஜ் இது வைக்கோன்று போர்வால் மூலியமா எடப்பாடியோட அறிக்கையை வந்து நீங்க படிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த தொண்டர்களுக்கு அழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல அமைச்சர் ஆதவர்ஜுனா சொல்றாருல்ல, அதிமுக திமுகவோட கூட்டணி போக பார்த்துச்சு, அது சிவி சண்முகத்துக்கு பிடிக்கல, அதனாலதான் எங்களுக்கு ஆதரவளிக்க வெளில வந்தாரு, ஒரு சட்டப்படியா போராட்டங்கள் நடத்துவார்னு சொல்றாரு. அதுல என்ன கேள்வி வருதுன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த 25 குரூப்ல வந்து அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்ததுன்னா பிடிக்கலன்னு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்காங்க ஏதோ ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி வந்திருப்பாங்க. இல்லை, அப்படியே இருந்தா அமைச்சர் ஆதவர்ஜுனா சொல்றாரு திமுக அதிமுக கூட்டணி தவறு தான், எல்லாருமே அதான் ஏற்றுப்போம், தவறு தான் அப்படி போனா. ஆனால் அப்படி ஒரு முடிவை நோக்கி அவங்க நகரல. அது பேச்சுவார்த்தையிலே முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன். ஆனால் இவர் ஜஸ்டிஃபை பண்ணணும்ல, நாங்கள் ஏன் அதிமுகவோட போகிறோம், அதிமுகவுடைய ஆதரவை ஏன் ஏற்றுக்கிட்டோம், அதிமுகவினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடியை சந்திக்காமல் எஸ்பி வேலுமணி எதற்காக முதல்வர் விஜய் சந்திச்சாரு, இதெல்லாம் அவங்க சொல்லணும்ல. அவங்களுக்கு அமைச்சரவை இடம் தருவோமா, தந்தால் அதற்கான நியாயங்கள் என்ன, இதெல்லாம் சொன்னாருன்னா இதை விமர்சிக்கிறதுக்கான ஆதவ் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பாஜகவுடைய அடிமையாக இருக்குன்னு சொல்கிறாங்களே எடப்பாடி. அப்போ இவங்கெல்லாம் அடிமை இல்லை, எஸ்பி வேலுமணி இவங்கெல்லாம் வெளில சொல்கிறாங்களே, என்டிஏலேருந்து வெளில வந்துட்டேன்னு சொல்றாங்க. முடிஞ்சு போச்சுட்டாங்க. தேர்தலோட சிவிசனம் தானே சொன்னார், தேர்தலோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு. இல்லை, எஸ்பி வேலுமணி ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவரை சந்திச்சாரு. இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பின்னணி இருக்குல்ல. அப்போ அதையெல்லாம் அவங்க என்னவா பார்க்குறாங்க, அவங்க வந்து இப்போ இது வந்து அதிமுக தானே ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த அதிமுகவை விஜய் எப்படி விமர்சிச்சாரு, களத்திலே இல்லாதவங்கன்னு சொன்னார், மற்றும் சிலர்னு சொன்னார். இப்போ அதற்கான ஜஸ்டிஃபிகேஷன்லாம் என்னங்கிற கேள்வி வரும். அதையெல்லாம் தாண்டி ஓஎஸ் மணி இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு எடப்பாடி அணியிலிருந்து. அவர் சொல்றாரு, இது வந்து இவர் பழச பின்னாடி திரும்பி பார்க்கணும். ஆதவர்ஜுனா திமுகல இருந்துட்டு விசிக போயிட்டு எங்ககிட்ட வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி கேட்டாரு. அதிமுக துணை பொதுச் செயலாளர், ஆமா, அதிமுகவோட துணை பொதுச் செயலாளர் பதவி கேட்டாரு. நாங்க தரமாட்டோம்னு சொன்னதுனாலதான் அவர் அங்க போயிருக்காரு. பழச யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அன்னைக்கு மருமகனால முடியல, இன்னைக்கு மாமியார் வந்து முடிச்சு காட்டிட்டாங்க அப்படிங்கிறது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆதவர்ஜுனாக்கு என்ன அந்த பதவி மேல அவ்வளவு இஷ்டம் தெரியல. துணை பொதுச் செயலாளர் அந்த பதவியில் இருந்தாரு. இப்ப அந்த பதவி முன்னாடி அதிமுக டிமாண்ட் பண்ணி. இல்ல, இன்னொரு விஷயத்துக்கு அவர் பதில் சொல்லல. என்னன்னா, சிவி சண்முகமே சொல்றாரு, தேர்தலுக்கு முன்னாடி தாவேக்கால இருந்து பேச்சுவார்த்தை நடத்த வந்தாங்க, எடப்பாடி பழனிசாமி உதாசீனப்படுத்தினாருன்னு. அப்போ இவங்க அப்பவே அதிமுகவோட போகணும்னு ஆசைப்படுறாங்களா? இப்ப அப்ப தெரியாத பாஜகவோட அதிமுக இருக்குன்னு இப்ப சொல்றீங்க, பாஜகவோட இருக்குங்கிறாங்க, பாஜக இருந்து வெளில வந்துட்டாங்க, அதனால நாங்க சேர்த்துக்கிறோம்னு.
அப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட தானே இருந்தார், என்டி அலையன்ஸில் இருந்தார். அப்போ நீங்கள் போனீங்கன்னா சிவி சண்முகம் சொல்கிறது பொய்யுன்னா பொய்ன்னு சொல்லணும்ல, அதுவும் சொல்கிறது இல்லைன்னா இது மொத்தமாக தாவேக்காவுடைய நகர்வுகளே ரொம்ப குழப்பமாக தான் இருக்குது. ஆளுக்கு ஏற்ற மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கிறாங்களா அல்லது அரசியல் நிலைப்பாடுகளில் குழப்பம் இருக்காங்கிறது தெரியணும். ஆமாம், இப்போ இன்னொரு குழப்பம் என்னென்னா காங்கிரஸ்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா, 5 குழப்பம் இல்லைன்னா தான் அது பெரிய ஆச்சரியம். 5 எம்எல்ஏக்கள் இப்போ ஜெயிச்சாங்கல்ல, 5 எம்எல்ஏக்கள் தாவேகா தரப்புல இன்னைக்கு கூட ஆதவர்ஜன் என்ன சொன்னார் அப்படின்னா 5 பேர்ல 2 பேர் வந்து படத்துல டயலாக் வரும்ல, ஊர்ல 10-15 ஃப்ரெண்ட் வச்சிருக்கலாம் நிம்மதியா இருக்கு, ஒரே ஒரு ஃப்ரெண்ட் வச்சு அதே மாதிரி அந்த 5 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு தாவேகா படுற பாடு இருக்கு. இவங்க பிஜேபி அழுத்தத்துல தான் கேரளா சிஎம் பதவியேற்பு கூட போலங்கிற தகவல்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிள்ளியூர் ராஜேஷ் அவரும் மேலூர் விஸ்வநாதனுக்கும் சீனியருங்கிறதுனால 2 பேரும் சொல்றாங்க. இதுல வந்து இந்த அம்மா எனக்கு வேணுங்குது, தாரகை கட்பட்டு எனக்கு வேணுங்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு பெண் என்ற அடிப்படையில் வந்து நீங்க அமைச்சரை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க டிமாண்ட் பண்றாங்க போல் இருக்கு. இன்னொரு தரப்புல என்னன்னா, இவரு நாகப்பட்டினம் சைட்ல முகமது யூனிஸா மயிலாடுதுறை அவர் இஸ்லாமிய அடிப்படையில் அவரும் டிமாண்ட் பண்றாரு, எனக்கு ஒரு பதவி கொடுங்க அப்படின்ட்டு. கார்த்தி சிதம்பரம் சொல்ற மாதிரி தான் வந்துடும் நினைக்கிறேன். எதுக்கு ஒவ்வொன்றா பிரிச்சுக்கிட்டு 5 பேருக்கு பதவி கொடுங்கன்னு கேட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். தார்மீக ஆதரவு அதான் அவர் என்ன சொல்றாரு, ஜமால் முகமது யூனிஸ் மயிலாடுதுறை எம்எல்ஏ தாவேக்காவில் இது வரைக்கும் முஸ்லீமுக்கு அமைச்சரவை பதவி கொடுக்கல, காங்கிரஸ்லையும் கொடுக்கல, அதனால எனக்கு கொடுக்கணுங்கிறாரு. நீங்க ஜூனியர் அப்படின்னு சொல்றப்ப ஜூனியர் தான், விஜயே ஜூனியர் தான், அவரெல்லாம் முதல் சீட்டில் உட்கார் இல்லையா, இதில் வந்து எனக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு அவர் கேட்குறாரு. தாரகை சொல்கிற மாதிரி பெண்ணுக்கு கொடுக்க முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது முதல்ல இடைத்தேர்தலில் போட்டிட்டு வந்தாங்க, விஜயதரனுக்கு எதிராக போட்டிட்டு வந்தாங்க. இப்போ அதனால் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் தான் இருக்குதான், கொடுக்குற மாதிரி இருக்குதான், என்ன செய்வாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கு. தாரகை கட்பட்டுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க காங்கிரஸ்குள்ள. தாரகை கட்பட்டுக்கும் முகமது யூனிஸுக்கும் வாய்ப்பு இல்லை. என்ன சொல்றாரு, இஸ்லாமியர்களுக்கு இது வரைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல, தாவேக்காவிலும் கொடுக்கல, சரி காங்கிரஸாவது கொடுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் தலைமை யாருக்கு டிமாண்ட் பண்ணி வாங்கி தர போறாங்கன்னு தெரியல. ஆனால் நேரம் முடிவு பண்ணியிருப்பாங்க. 2 பேருக்கு அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் அவங்களுக்குள்ள மோதல்லாம் வரும். இன்னும் நீ என்ன பெரிய ஆளா, நான் பெரிய ஆளான்னு வரும், ஒரு ஒற்றுமை இல்லாமல் அப்படியே இருக்கும். போவாங்க வருவாங்க, அப்படி காமிச்சுவாங்க, மனசுக்குள்ள அப்படியே இதுதான் இருக்கும். வாய்ப்பை ஏன் பயன்படுத்திக்கல. தாவேக்கா அமைச்சரவை அமைந்த உடனே விசிகாவில் ஒரு பிரச்சனை இருக்கு, காங்கிரஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கு. அமைச்சரவையில் எந்தெந்த கட்சியில் இடம்பெற போதோ அதுக்குள்ளெல்லாம் ஒரு குட்டி கலாட்டம் நடக்க போகுது. கனிமொழி ஒரு கூட்டத்தில் அவங்க பேசும்போது, கட்சி கூட்டத்தில் பேசும்பொழுது, கூட்டணி பற்றி சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம், நம்மை நாம் பலப்படுத்தி கொண்டால் யாரும் இல்லாமல் நாம் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறாங்க. இது பேசுனதுக்கப்புறம் சில நிர்வாகிகளும் இதுதான் சொல்கிறாங்க. இதாங்க நாங்களும் சொன்னோம், காங்கிரஸுக்கு அதிகமாக கொடுக்காதீங்க, கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமாக கொடுக்காதீங்க, கட்சிக்காரங்களையாவது திருப்திப்படுத்துங்க. நீங்கள் வந்து சில தொகுதியில் வந்து கூட்டணிக்காகவே ஒதுக்குறீங்க, அந்த தொகுதியை வந்து மறுசுழற்சி, அதாவது நீங்கள் இப்போ திருப்பரங்குன்றம் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கே ஒதுக்கிட்டு இருந்தாங்கல்ல, திடீர்னு திமுக நிற்க வைக்கிறாங்க. இப்போ அதை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருந்தீங்கன்னா அங்கே இருக்கிற கட்சி வந்து கோவில்பட்டி சொல்கிறாங்க, கடம்பூர் ராஜுக்கு எதிராக எப்போ பார்த்தாலும் காங்கிரஸ் கூட்டணி தான் கொடுக்குறோம். நம்ம இந்த முறை வந்து நம்ம ஆட்கள் ஒருத்தர் நின்னாரு, ஜெயிச்சுட்டாரு, தொகுதியை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து இந்த பேச்சு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதான் இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. கட்சிக்காரங்க இப்போயாவது நீங்கள் வந்து இன்னும் அதை யோசிங்க, கூட்டணின்னு அதை நம்ப வேண்டாம். நாம் தான் 75 வருஷ கட்சின்னு சொல்கிறோம், திட்டங்கள் நிறையா கலைஞர் இருந்ததுலேருந்து பல திட்டங்களை சொல்கிறோம். இப்போவும் லாஸ்ட்டாக திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறோம், அதில் இத்தனை திட்டங்கள் தொடருதுன்னு சொல்கிறோம். இன்றைக்கி 1000 ரூபா போட்டதுலேருந்து மாணவிகளுக்கு 1000 ரூபா போட்டதுலேருந்து இந்த 3000 போடுறதுனால நம்ம ஆட்சி தான் தொடருதுன்னு சொல்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது நம்ம கட்சியே அதிக தொகுதியில் நிற்கிற மாதிரி பாருங்கள், இன்னும் கூடுதலாக கட்சிக்காரனாவது நல்லா இருப்பாங்கள்ல, சந்தோஷமாக இருப்பாங்கள்ல. இது ஏன் கூட்டணி கொடுத்து தேவையில்லாதது, இதை நாங்கள் முன்னாடியே சொன்னோம், இது தலைமைகிட்ட சில நிர்வாகிகள் கொண்டு போகல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. திமுக கூட்டணிகளால் ரொம்ப ஒரு சொல்ல முடியாத ஒரு வேதனையை சந்திச்சிட்டாங்க. இந்த இதிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க, நிர்வாகி இன்னும் அடிமட்ட தொண்டர்கள் என்னமா சொல்கிறாங்க, நீ கூட்டணியும் வச்சுக்கிறீங்க, கூட்டணி கட்சிகளுக்கு பணமும் செலவு பண்ணுறீங்க, எங்களையும் வேலை வாங்குறீங்க, நாங்கள் அந்த தொகுதியில் போட்டிடாமல் கூட்டணி கட்சிகளுக்கு பாடுபடுறோம் ஜெயிக்க வைக்கிறோம். இப்போ பாருங்கள், அந்த மயிலாடுதுறையில் அந்த யூனிஸ் அந்த ஆடியோ வழி வந்து கேட்டிங்கல்ல, நாங்கள் கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சோம், நீங்கள் சர்வசாரமாக போயிட்டீங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் எடுக்கிற முடிவு இல்லைப்பா, தலைமை எடுக்கிற முடிவுன்னு அவர் சொன்னார்ல அந்த ஆடியோவில். இந்த மாதிரி தானே எல்லா இடத்துலையும் இருக்கும். இதை வந்து யோசிங்க, இனிமேல் இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க
அப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது முக்கியமான பாயிண்ட்னா, இப்போ வந்து இந்த தேர்தல் பொறுத்தளவில் திமுகவால் கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு பிரச்சனை, கூட்டணி கட்சிகளுக்கு திமுகவாலே ஒரு சிக்கல் வந்துச்சு. அப்போ திமுக வந்து கூட்டணி கட்சிகளை இனிமேல் பெருசாக நம்பி இருக்க முடியாதுன்னு தெரியுது. ஏன்னா டக்குன்னு காங்கிரஸ் உடச்சிட்டு போயிட்டாங்க, விசிகா போகிற நிலைக்கு வந்துட்டாங்க, இன்னும் 2 கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க, தேமுதிகலாம் இருக்காங்க மோஸ்ட்லி. அப்போ அவங்களாலையும் பெருசாக நம்மளால் நம்பி இருப்பாங்களான்னு சொல்லிட்டு திமுகவால் சொல்ல முடியாது. அதனால் கனிமொழி சொல்கிறது போல் திமுக காரங்களுக்கு, கிரவுண்டில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் வந்து அதிக இடங்கள் கொடுக்கலாம். அதை ஜெயிக்கிறதோ தோக்குறதோ 2வது பட்சம். அவங்கள அங்கீகரிக்கும் விதமாக அவங்களே போட்டி போட வச்சா இன்னும் கட்சி வந்து பல இடங்களில் வந்து இன்னும் உயிர்ப்போடு இருக்குன்னு தான் அவங்களோட கருத்தாக இருக்குது. இதில் இப்போ திமுக கனிமொழி பற்றி சொன்னீங்க, தாவேக கனிமொழியும் இப்போ நேற்றுலேருந்து பெரிய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. கவுண்டம்பாளையம். ஆமாம், கவுண்டம்பாளையம். அவங்க வந்து நேற்று அரசு அதிகாரிகளை அவங்க வீட்டில் சந்திச்சிருக்காங்க. அதில் வந்து ஹிந்து அடையாளங்கள்லாம் இருந்திருக்கு, சந்திச்சிருக்காங்கன்னு சர்ச்சையாயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அதிகாரிகளை நார்மல் சேரில் உட்கார வச்சுட்டாங்கன்னு. அதோடு விட்டுருந்தா பரவாயில்ல, அவங்க விளக்க வீடியோ ஒன்று போடுறாங்க, நான் ஒன்றும் வீட்டில் சந்திக்கல, இது என்னோட ஜோதிட அலுவலகம் அப்படின்ட்டாங்க. இதுக்கு வீட்டிலே சந்திச்சிருக்கலாமே, ஜோதிட அலுவலகத்தில் சந்திக்கிற அளவுக்கு என்ன முக்கியமான இது? என்ன ஜோதிடம் சொல்லி தான் தெரிஞ்சு தானே சீட்டு கொடுத்தாங்க, ஓட்டு போட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜோதிட அலுவலகம் அங்கே வந்து என்னுடைய எம்எல்ஏ அலுவலகம் வேலை நடந்துட்டு இருக்கு, பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க, அதனாலன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அது வந்து எப்படி ஒரு அரசு அதிகாரிகளை ஒரு கூப்பிடுனாலே சிஎம்மாக இருக்கணும் அல்லது கலெக்டர், இந்த மாதிரி ஒரு அவசரமான காலகட்டத்தில் தான் கூப்பிடுவாங்க. நீங்கள் சும்மா உட்காந்து கூப்பிட்றதுக்கு அங்கே போய் அவங்க சந்திக்கலாம் அல்லது ஃபீல்டில் உட்காந்து பேசலாம். இப்படி இதை எடுத்து இது வீடியோ வேற போடுறீங்க. நீங்கள் வந்து போறாருல தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு பின்பு அந்த மாதிரி போறாருல, அந்த மாதிரி அழைச்சிட்டு போயிருக்கலாம். அந்த மாதிரி அதுவும் சர்ச்சையாக ஓடிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போ நிறைய வீடியோக்கள் போகிற ரீல்ஸே அவங்களுக்கு பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு தாவேகாவுக்கு பொறுத்த வரைக்கும். தேர்தலில் திமுக தோல்வி அடைஞ்சது குறித்து ஆய்வு செய்ய குழு போட்டிருக்கிறாரு தலைவர் ஸ்டாலின். அந்த குழுவினிடம் கட்சி நிர்வாகிகள் தயக்கம் இல்லாமல் உண்மை நிலவரத்தை கூற வேண்டும், அது நமது கட்சியை மறு கட்டமைப்பு செய்ய உதவியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க கனிமொழி. அந்த கூட்டத்திலே பேசியிருக்கிறாங்க. இந்த குழு பற்றி நம்ம விசாரிக்கும் போது இந்த குழுவிட்டால் உண்மையான நிலவரம்லாம் போவாதுங்க அப்படிங்கிறாங்க சில பேர். எப்படிங்க வெளிப்படையாக சொல்ல முடியும்? ஒரு தனியாக கேட்டு சொன்னால் சொல்லலாம், ஒரு இடத்துக்கு வர சொல்லி ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு சொல்லுன்னா எப்படி சொல்ல முடியும்? இப்போ அந்த மீட்டிங்கில் ஒரு தொகுதினா அந்த முக்கியமான முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே இருப்பாங்க, மாவட்ட செயலாளர் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அவர் எதிர்த்து எப்படிங்க சொல்ல முடியும்? எப்படிங்க சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. இது எல்லாருமே குற்றச்சாட்டு வைக்கிறாங்கண்ணா. திமுகவில் வந்து அந்தந்த மாவட்ட செயலர் வந்து குறுநில மன்னர்கள் மாதிரி தான் இருக்காங்க, அவங்கள மீறி செயல்பட முடியல நிர்வாகிங்கனால, அதனால் ஓப்பனாக சொல்ல எப்படிங்க சொல்ல முடியும்? தேர்தல் பொறுப்பாளர்கள்னு போட்டாங்க. அவங்க வந்து சில பேர் வந்து தேர்தல் அரசியல்லையும் பங்கெடுக்காதவங்க, அதாவது கல அரசியல் தெரியாதவங்க, மக்களோட மக்களாக இல்லாதவங்க, அவங்கள போட்டு எப்படிங்க பண்ண முடியும்? இப்போ அவங்க வந்து என்ன செய்வாங்க, மாவட்ட சிலர் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வாங்க இணக்கம்மா. ஒருவேளை அவங்க வந்து ஏதாவது எம்எல்ஏ சீட்டு எதிர்பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன சாதகமாக இல்லையோ அதை வந்து குறையாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் வழியே. உண்மை நிலவரம் தலைவருக்கு போகிறது கடினம். கண்டிப்பாக இது வந்து உண்மை நிலவரம் வந்து தலைவருக்கு நிச்சயமாக போகாது, இப்போ மிக 99% போகாது அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. மீண்டுமாங்கிற மாதிரி மறுபடியும் ஏமாற்றப்படுகிறாரா ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தெரியுதாம்மா. கட்சி மேலே உண்மையிலுமே அக்கறை வச்சுருந்து உண்மையிலுமே தலைவர் மீது பற்று எல்லாமே இருந்ததுன்னா சில பேர் அந்த மாதிரி கொண்டு போவாங்க. ஒருவேளை வந்த குழுவும் மாவட்ட செயலரோட லிங்க் ஆகிட்டாங்கன்னா இந்த விஷயங்கள் மேலே போகாது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. எந்த பிரதிபலனும் இல்லாமல் கட்சி நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்கெல்லாம் பெரும்பாலும் ஆலோசனை கூட்டத்துக்கோ இதுக்கோ கூப்பிட்றதில்ல. பொதுவான இந்த இடத்துல மீட்டிங் நடக்குது வந்துடுங்க, இந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடக்குது வந்துடுங்க அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. கட்சியில் நிர்வாகியோ தொண்டர்களோ ஏதோ ஒரு ஆதாயத்தை அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறவங்க தான் அந்தந்த நேரத்தில் மாவட்ட செயலாளர் பின்னாடியும் மற்றவங்க பின்னாடி நிர்வாகிகள் முன்னாடி போயிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு டீ குடிச்சிட்டு வேலை செஞ்சேன், போஸ்ட் ஓட்டிட்டு ராத்திரி பூரா போஸ்ட் ஓட்டிட்டு வேலை செய்வான் திமுக தொண்டேன் அப்படிங்கிற நிலமெல்லாம் இருந்தது இல்லை. அந்த மாதிரி ஆள்லாம் இப்போ குறைஞ்சி போயிட்டாங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கு இவங்க மேலே இருக்கிறோம் மதிக்கிறதும் இல்லை அப்படிங்கிறாங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.